ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், பரிசுத்த ஆவியானவரின் பங்கு. அதற்கான ஒரு வேத வசனம் ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இது எல்லாம் பாருங்க, இந்த வார்த்தையில பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாமே கடவுள் செய்யற செயல். இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. இதுக்கு தான் பாருங்க, இந்த வசனத்துடைய ஆதாரமாக நம்ம வாசிக்கிறது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு. அப்போ ஒருத்தர் முன்குறிச்சிருக்காரா, முன்குறிச்சவரை பாருங்க, அவரே அழைக்கிறார். அவரே அழைச்சி என்ன செய்யறாருன்னா, அவரே நீதிமான் ஆக்குறார். அவரே நீதிமான் ஆக்கிட்டு என்ன பண்றாரு, அதோட விடாம மனுஷனை மகிமைப்படுத்துறார். இப்போ உதாரணமாக ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு செல்றோம் அப்படின்னா பாருங்க, அந்த இடத்துல போட்டிருப்பாங்க, ஷெட்யூல்டு போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க, மேனேஜர் பாருங்க இத்தனை பேர் தேவை, மேனேஜர் கீழே வேலை செய்ய இத்தனை பேர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல்டு இருக்கும். அப்போ அதுல அதன் பிரகாரமா தான் அந்த இடத்துல வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. அப்போ ஆள் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆள் எடுக்கிறதுக்கு முன் குறிச்சாச்சு, அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்து அழைப்பாங்க. இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் டேட், நீங்க வரலாம் வேலைக்கு, இன்டர்வியூக்கு வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுப்பாங்க. அப்போ பாருங்க, இதோடைய வேலைலாம் யாரோடதுன்னு நினைக்கிறீங்கன்னா, ஓனரோட வேலை. இங்கு நமக்கு பாருங்க, மூத்த போதகராகிய பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த செயலை செய்யறாரு. நம்மள அழைச்சிட்டாரா, முன்குறிச்சிறவர் பாருங்க அழைச்சி, அவர் அழைச்சதோட விடாம நம்மள நீதிமான் ஆக்குறாராம். நீதிமான் ஆக்குறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனுஷனையும் மகிமையும் படுத்துறாராம். ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த உடனே பாருங்க, அந்த சீட்ல உட்கார வைக்கிறாங்க, மேனேஜர் என்ற ஒரு பதவியில உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு பாருங்க, அவரை மகிமையா அந்த இடத்துல அந்த போஸ்டிங்க்கு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை கொடுத்து அந்த இடத்துல அவங்கள உட்கார வைக்கும் போது பாருங்க, அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பாருங்க அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவர் சொன்னாதான் எல்லாமே செய்யணும். அப்படிதான் தேவனும் பாருங்க நல்ல மேய்ப்பன் அவர். ஆகையால் தான் பாருங்க தேவன் ஒரு நல்ல மேய்ப்பர். ஆகையால் தான் பாருங்க, தொழுவத்துல 99 ஆடு இருக்கும், அந்த ஆடை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார். ஒரே ஒரு ஆடு அது காணாம போயிடுச்சுன்னா அந்த ஆடை எங்க இருக்குன்னு சொல்லி அதை தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு உடனே என்ன பண்ணுவார், அதை கொண்டு வந்து அதை சுத்தப்படுத்துவார். சுத்தப்படுத்தி தொழுவத்துல சேர்த்துக்குவார். ஏன்னா கடவுள் பாருங்க மனுஷனோட வாழ்றதுக்கு ஒரு பரிசுத்தம் தேவைப்படுது. அந்த பரிசுத்தம் ஒரு ஆடு தானா போய் குளிச்சுக்காது. மேய்ப்பன் தான் பாருங்க குளிப்பாட்டி அந்த தொழுவத்துக்குள்ள வச்சு அந்த தொழுவத்தை எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாமே என்ன செய்வார்னா, அந்த தொழுவத்தை நடத்துறதே அந்த மேய்ப்பனோட வேலை. அப்படிதான் இங்கு நமக்கு தேவன் பாருங்க நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். நீதிமான் ஆக்குனது மட்டும் இல்ல, மனிதனை மகிமையும் படுத்தி இருக்கிறார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பன்க. ஆகையால் தான் பாருங்க, இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு இந்த செயலெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே பாருங்க, எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை மனிதர்களும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனார்கள். பாவ சுவாபம் ஆதாம் மூலமாக எல்லா மனுஷனிடத்துலயும் இருக்குங்க. பாவம் செய்யற சுவாபம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இருக்கிறதுனால அவனை மீட்டுக்க முடியாது. இந்த செயலை நம்மளே நமக்காக செய்து கொள்ளவும் முடியாது. ஆகையால் தான் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை இன்னைக்கு நம்ம கனப்படுத்த போகிறோம். இது வரைக்குமே நம்மளுடைய செயல் எல்லாமே தேவனை பிரியப்படுத்துதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா தேவன் தாங்க இங்க எல்லாத்தையுமே பண்றாரு. எல்லாவற்றையும் பண்ணுகிற தேவன் பாருங்க நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இல்ல, அவரோடு வாழ்றதுக்கு. இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் ஒருத்தர் பாருங்க நம்ம கூடியே வாழ்றாங்க, அவங்கள நம்மள சுத்தம் இல்லாம அவங்க கூடியே வச்சுக்க முடியுமா? வச்சுக்கவே முடியாது. அவங்க குளிக்காம இல்ல அவங்க சுத்தம் இல்லாம அழுக்கு துணியை போட்டுட்டு இருக்காங்கன்னா நீங்க அவங்க கூட போய் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ஏன்னா துர்நாற்றம் வீசும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுத்தம் இல்லாத இடத்துல பழகிறதுக்கு கூட பேசுறதுக்கு கூட நமக்கு பிடிக்காது. ஆனா இங்க பரிசுத்தம் உள்ள தேவன் பாருங்க, அவரே பாருங்க நமக்காக இறங்கி இந்த பூமியில வந்தார். பூமியில வந்தது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல மனிதனை மீட்டு அவரே மனிதர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் பரிசுத்தப்படுத்தினாதாங்க பரிசுத்தப்படுத்த முடியும். ஆகையால் தான் சீஷர் ஒரு இடத்துல பாருங்க சொல்றாரு, நான் உங்க காலை கழுவலன்னா இனி என்னைக்குமே கழுவ முடியாதுன்று, உனக்கு பங்கும் கிடையாது என்னுடைய ராஜ்யத்துலன்னு சொல்றாரு. அவரா பாருங்க நம்மளை பரிசுத்தப்படுத்தி கழுவி நம்மளை மீட்டு கொண்டு அவர் தொழுவத்துல சேர்த்தாதான் நமக்கு ஒரு வாழ்க்கை, நித்தியமான ஒரு வாழ்க்கை. ஆகையால் தான் பாருங்க பரிசுத்த ஆவியினருடைய பங்கு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கும் போதுதான் பாருங்க இது நம்மளுடைய செயலில் நமக்கு பெருமையும் வராது.
இதெல்லாம் பரிசுத்தப்படுத்த முடியுமா? நம்மளுடைய இருதயத்தை கழுவ நம்மளால செய்ய முடியுமா? இது செய்கிற காரியமா? இல்ல. கடவுள்கிட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க, அவர் அழகாய் நம்மை மீட்டெடுத்து கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி நம்மை மகிமையும் படுத்தி நம்மை மரியாதைக்குரிய பாத்திரமாக அவர் மாற்றுகிறார். ஆகையால வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல தகப்பனே அப்பா, பரிசுத்த ஆவியானவருடைய பங்கை நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்க எங்களுடைய செயல்தான் கடவுளை நாங்கள் பிரியப்படுத்துகிறோம் என்று நாங்க நினைக்கிறோம்ப்பா. நாங்க ஏதோ நல்லது பண்றதுனால கடவுள் எங்களை வாழ வச்சுட்டாரு, கடவுள் எங்களை சேர்த்துக்கிட்டாருன்னு நாங்க நினைக்கிறோம். நாங்க செய்யற தான தர்மங்களோ, நாங்க செய்யற நீதி நிமித்தமாகவோ கடவுள் எங்களை மீட்டுக் கொள்ளல. அவரே தன்னுடைய ஆண்டவரே முன் நோக்கம், முன் குறித்த பிள்ளைகளை அவர் அழைத்து அவர் நீதிமானாக்கி அவரை ஆண்டவரை மகிமைப்படுத்த அவரே செயல்படுகிற தேவன். அவரே அந்த வேலையை செய்து எங்களுக்காக எல்லாவற்றையும் அவரே செய்து முடித்த தேவனாயிருக்கிறீரப்பா. அதை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ளும் பொழுது எங்களிடத்துல பெருமையோ, ஆண்டவரே எங்களிடத்துல மன தாழ்மை உள்ள குணமோ இருக்காது. எங்களுக்காக ஒருவர் இருக்கிறார், எங்களை மீட்டெடுக்க அவர் இருக்கிறார், எங்களை பரிசுத்தப்படுத்துவார், எங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே தகப்பனே நீர் மாத்திரமே பெரியவர் என்று எண்ணத்தக்கதான எண்ணங்கள் எங்களுக்கு முதலாவது வரும். அப்படிப்பட்ட எண்ணங்களை ஒருவேளை இதுவரைக்கும் இல்லைன்னா எங்களுக்கு இன்றைக்கு தாங்க ஏசப்பா. இந்த நாட்கள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியனுடைய பங்கை நாங்கள் தெரிந்து கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.